அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 16/5/2015 வைகாசி 2ஆம் தேதி சனிக்கிழமை. திரியோதசி திதியானது பகல் 1:45 வரை, பின்பு சதுர்தசி. அஸ்வினி நட்சத்திரமானது இரவு 12:25 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராவுகாலமானது காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டமானது மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனவர் ஜென்ம ராசியில் அமையப்பெற்று 6இல் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்றாலும் 2இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதனால் கோபத்தை குறைத்துக் கொண்டு நிதானமாக செயல்பட்டால் சாதகங்களை அடைய முடியும். ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதனால் எதிலும் சற்று நிதானத்தோடு கவனத்தோடு செயல்படுவது, முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். பொதுவாக புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக உத்தமம். மிதுன ராசி நேயர்களே, தனஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதனால் சுபிட்சங்கள் அதிகரிக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. தொழில் வியாபார ரீதியாக லாபங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதனால் அற்புதமான அமைப்பு ஆகும். இதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி பல்வேறு வகையில் ஏற்றங்களை அடைவீர்கள். பெரிய மனிதனுடைய ஆதரவு கூட சாதகமாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக ரீதியாக பெரிய பதவி ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, பாக்யஸ்தானத்தில் சந்திரனும் 10இல் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதனால் கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 10இல் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும் பொருளாதார ரீதியாக சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் அட்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வதனால் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். துலா ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் பாக்யஸ்தானத்தில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதனால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முடிந்தவரை உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனும் பாக்யஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பதனால் சாதகமான பலன்கள் எளிதில் அடைய முடியும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். சிலருக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட குடும்பத்தில் கைகூடி அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படுவது மட்டுமில்லாமல் பிள்ளைகளால் கூட சுபிட்சங்கள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவது மட்டுமில்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ரீதியாக கூட லாபகரமான பலன்களை அடைவீர்கள். மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது, 6இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதனால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு,
தாராள தன வரவுகள் இருந்தாலும் வீண் செலவுகளால் தேவையற்ற நிம்மதி குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது.